ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு நபரை நினச்சி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த மேனிஃபெஸ்டேஷன் இன்னும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப டிலே ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு சில அறிகுறிகளை எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சைன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிலே தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்னு. உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப பக்கத்திலே வந்துருச்சு. இந்த பிரபஞ்சம் இந்த 8 அறிகுறிகள் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அது என்னென்ன சைன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபஸ்ட்டு சைன் என்னென்னா, நீங்கள் ஆசைப்படக்கூடிய சின்ன சின்ன உங்களுடைய ஆசைகள் எல்லாமே ஃபாஸ்ட்டாக மேனிஃபெஸ்டேஷன் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் மனசில் ஒரு சாங் பாடிக்கிட்டே இருப்பீங்க, அல்லது ஏதாவது ஒரு மூவி உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த நாள்லையே அந்த மூவியை டிவியில் பார்க்கலாம், இல்லை உங்களுடைய மொபைலில் பார்க்கலாம், இல்லை வேறு யாராச்சும் அந்த மூவி பார்த்துட்ருக்கிறப்ப யதார்த்தமாக உங்கள் கண்ணில் படலாம். அதே மாதிரி தான் அந்த சாங்கும் உங்களுக்கு கண்ணில் படலாம் யதார்த்தமாக. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே மேனிஃபெஸ்டேஷன் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ஏதாவது ஃபுட்டு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த ஃபுட்டும் உங்களுக்கு சீக்கிரமாக கிடச்சிரும். இப்போ யாரையாவது நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நபர் உங்களுக்கு உடனே கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டான வழியில் தான் போய்கிட்டே இருக்கீங்க. உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் உங்களுடைய பக்கத்தில் நெருங்கிடுச்சு அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த சைன் மூலமாக உணர்த்துவாங்க. செகண்ட் சைன் என்ன அப்படின்னா, உங்களுடைய பர்சனை பற்றி யாராச்சும் பாசிட்டிவாக பேசுவாங்க. இவ்வளோ டேஸ் வரைக்குமே மற்றவங்க உங்கள் பர்சனை பற்றி நெகட்டிவாக தான் பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக உங்கள் பர்சனை பற்றி கேட்க ஆரம்பிப்பீங்க. அல்லது நீங்கள் யாருடைய லவ் சக்ஸஸ் ஸ்டோரியாச்சும் நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் கண்ணில் படும். நீங்கள் இப்போ மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி நீங்கள் பார்க்கலாம். அல்லது உங்களுடைய நண்பர்களுடைய வேறு யாருடையாவது லவ் சக்ஸஸ் ஆனதுக்கான ஸ்டோரியை உங்ககிட்ட சொல்லலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை லவ் சக்ஸஸ் ஸ்டோரியை நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க. இதிலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் உங்கள் பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் இதிலேயே புரிஞ்சுக்கலாம். மூணாவது சைன் என்ன அப்படின்னா, நீங்கள் நார்மலாக தான் இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கே தெரியாமல் சடனாக எக்ஸைட்டட் ஆவீங்க. அந்த எக்ஸைட்டட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரீசனே இருக்காது. நான் ஏன் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ரீசனே இருக்காது, ஆனால் சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த மாதிரியான சந்தோஷ உணர்வு நிலை உங்களுக்கு வருது அப்படின்னா இது உங்களுடைய ஆழ்மனதில் இருந்து வருது. உங்களுடைய ஆழ்மனம் ஹாப்பியாக இருக்குது. உங்கள் ஆழ்மனம் ஹாப்பியாக இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளாடி வெளிப்படுது. நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயம் சரியான அலைன்மெண்ட்டில் இப்போ இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், நான் சரியாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறனா இல்லை தப்பாக பண்ணிகிட்ருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கரெக்டான ரூட்டில் போகிறீங்க, கரெக்டாக நீங்கள் அதுக்கான வரிசைகளை அடுக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா இதை உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக அந்த உணர்வு நிலையை உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஃபோர்த்து சைன் என்ன அப்படின்னா, சடனாக சில சேலஞ்சஸை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும். யூனிவர்ஸ் உங்களுக்கு ஆசைப்பட்டதை டக்குன்னு சீக்கிரமாக கொடுப்பாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அதை நீங்கள் வாங்கிறதுக்கு தகுதியான ஒரு நபராக இருக்கீங்களா அப்படின்னு உங்களை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் நிறைய வாட்டி நம்ம சேனலில் கூட சொல்கிறது, உங்களுடைய கெரியரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கோலில் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, சீக்கிரமாக கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஃபெயில் ஆகுறது, நீங்கள் ஒரு பர்சனை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பர்சன்கிட்ட நீங்கள் பேச ட்ரை பண்ணி போகிறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறது. இந்த மாதிரி எல்லாமே ஆப்போசிட்டாக சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இது எதுக்காக நடக்குது அப்படின்னா உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். அதுக்கான சில சேலஞ்சஸை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுடைய வைப்ரேஷன் சரியான அலைன்மெண்ட்டில் இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த வைப்ரேஷனை நீங்கள் சரியாக வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப சேடாக இருக்கீங்க, அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. அதுக்காக தான் பிரபஞ்சம் இந்த மாதிரியான டெஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் சேட் ஆனாலுமே அந்த இடத்துல இருந்து உங்களை ஊக்கப்படுத்துகிறீங்களா, பாசிட்டிவான ஒரு பர்சனாக வெளியே வரீங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாமே பிரபஞ்சம் உங்களுக்கு அடிக்கடி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அஞ்சாமத்த சைன் என்ன அப்படின்னா,
சின்ன சின்ன விஷயங்களில் வந்து லக்கை பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் லைஃப்பில் வந்து லக்கே இல்லாமல் இருந்திருக்கும். நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்க, அது உங்களுக்கு நடந்திருக்காது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் கூட லக்கை பார்க்க ஆரம்பிப்பீங்க. பிரபஞ்சம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு சில விஷயங்களை வந்து லக்காக மாற்றி கொடுப்பாங்க. ஆரம்பத்த சைன் என்ன அப்படின்னா, சடனாக நெகட்டிவ் பீப்புள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப நெகட்டிவாக தொல்லை கொடுத்த நபர் எல்லாமே உங்கள் லைஃப்லேருந்து விலகி போகிறப்போ உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபாக இருக்கும். அதாவது நீங்கள் அந்த ஃபீலை வந்து உணர ஆரம்பிப்பீங்க. நான் வந்து இப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு. இந்த நிம்மதி உங்களுக்கு எதுக்காக கிடைக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்கும். எதிர்பார்ப்புகள் உங்ககிட்ட கம்மி ஆகிறப்போ, எதிர்பார்ப்புகள் இல்லாமல் போகிறப்போ நீங்கள் நினச்சது உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, அவங்க உங்களுக்கு லைஃப்பில் வந்து இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, அங்கே இல்லாமல் இருக்கக்கூடியது வந்து இருக்குது அப்படின்னு உணர ஆரம்பிப்பீங்க. அதாவது ஆல்ரெடி உங்ககிட்ட அந்த நபர் வந்து பேசுகிறாங்க, பழகுறாங்க, உங்கள் கூட தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு எது மேலேயும் ரொம்ப வெறுப்பு வராது. அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு உணர ஆரம்பிச்சிருவீங்க. 7வது சைன் என்ன அப்படின்னா, பிரபஞ்சம் எப்போவுமே உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் மறந்து போனால் கூட யார் மூலமாச்சும் உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. உங்களை சுற்றி பாசிட்டிவான பீப்புளை வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் தளர்ந்து போனால் கூட அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியோ அல்லது மோட்டிவேஷனான ஸ்பீச்சோ இந்த மாதிரி கேட்க ஆரம்பித்து உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுவீங்க. லாஸ்ட் சைன் தான் பார்க்க போகிறோம். அடிக்கடி ஏஞ்சல் நம்பர் உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். அதுவும் இந்த குறிப்பிட்ட ஏஞ்சல் நம்பர் தான் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. 111, 222, 777 இந்த மாதிரியான ஏஞ்சல் நம்பர் உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ஏஞ்சல் நம்பர் உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா, இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு அறிகுறிகளை கொடுக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருக்க விஷயம் உனக்கு பக்கத்தில் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடு, பாசிட்டிவாக இரு அப்படிங்கிற மெசேஜை வந்து இந்த ஏஞ்சல் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 8 சைனில் உங்களுக்கு 5 அதுக்கு மேற்பட்ட சைன் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னா, நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீங்கள் கற்பனையில் வாழ்ந்துட்டு இருப்பீங்க, இனிமேல் ரியாலிட்டியில் அது உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு இந்த பிரபஞ்சம் இந்த சைன் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாங்க. ஓகே காய்ஸ், இதில் எத்தனை சைன் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். நம்ம சேனலில் புது புது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.